இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, இந்த கதை ரைட்டர் NVR அவருடைய கிரியேட்டர்ல உருவாக்கின கதையுடைய தலைப்பு எலியட்டின் அழைப்பு, தி கால் ஆஃப் எலியட். வாங்க கதைக்கு போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான, நம்மள அப்படி சீட் எட்ஜ்ல உட்கார வைக்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி கதையை பத்தி தான் பேச போறோம். இகோ ஆஃப் செக்டர் 7 நாவலோட முதல் அத்தியாயத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு நாம இப்ப டீடைலா பிரேக் டவுன் பண்ண போறோம். எந்த ஒரு சுத்துவலசலும் இல்லாம நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். ஒரு மாபெரும் மர்மம் வெடிக்கிற அந்த முதல் புள்ளி என்னங்கறத இப்ப பாப்போம். நாளை கண்டுபிடிச்சிட்டேன், எலியட், செக்டர் 7, சீக்கிரம் வாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதா சொல்லப்பட்ட உங்க நண்பன் கிட்ட இருந்து திடீர்னு இப்படி ஒரு மெசேஜ் வந்தா எப்படி இருக்கும்? கதி கலங்கிடும்ல. இந்த சாத்தியமே இல்லாத உரைய வைக்கிற செய்தி தான் ஒட்டுமொத்த அமைதியும் சுக்கு நூறா உடைச்சு நம்மள கதைக்குள்ள முழுசா இழுத்து போடுது. 2032 மௌனம் கலைந்த இரவு. இந்த மெசேஜ் எவ்வளவு பெரிய இம்பாக்ட உருவாக்குச்சுன்னு தெரிஞ்சுக்க நாம முதல்ல அந்த உலகத்தோட பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கணும். ஆத்தர் இங்க ஒரு சூப்பரான முரண்பாட்டை கொண்டு வந்திருக்காரு. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா கண்டத்துல இருக்கிற லூமினாசிட்டி, ஃபுல் சேஃப்டி, நியான் லைட்ஸ், ஆச்சரியப்படுத்துற ஹோலோகிராம்னு ஒரு ஹைடெக் உலகம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எலியட் பள்ளத்தாக்கு, -20 டிகிரி குளிர், உயிரை குடிக்கிற பனிச்செருவுகள்னு ஒரு பயங்கரமான மரண பூமி. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் தான் கதையோட சீரியஸ்னஸ் நமக்குள்ள ஆழமா கடத்துது. இப்போ சாராவுக்கு வருவோம். அவ லூமினால இருக்கிற சினிவர்ஸ் ஆபீஸ்ல 80வது மாடியில உட்கார்ந்து ஒரு மெகா பட்ஜெட் படத்தோட கிராபிக்ஸ் வேலையை மும்முரமா பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான பிஸியான சூழல்ல திடீர்னு அவ போன்ல ஒரு விசித்திரமான அலர்ட் சத்தம் கேக்குது. அது ஏதோ சாதா ரிங் டோன் கிடையாது. காலேஜ் படிக்கும்போது அவளும் அவ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண ஒரு ஸ்பெஷலான டோன். அதை கேட்டதும் அவ அப்படியே உறைஞ்சு போயிடுறான். நடுங்குற கைகளோட அவ அந்த போனை எடுக்கும்போது தான் கதையே ஆரம்பமாகுது. அடுத்து மரணத்தில் இருந்து வந்த குறுஞ்செய்தி. இந்த சாப்டரோட மெயின் அனாமலி, அதாவது முரண்பாடே இதுதான். இது எப்படி அவங்க வாழ்க்கைய ஒரு நைட்மேரா மாத்துதுன்னு பார்ப்போம். இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த டைம் லைனை தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே எலியட் பள்ளத்தாக்குல பனிச்சரிவுல மாட்டி காணாம போன, அதிகாரப்பூர்வமா இறந்துட்டான்னு அறிவிக்கப்பட்ட சித்தார்த் ஐடியில இருந்து தான் இப்போ இந்த மெசேஜ் வந்திருக்கு. மரணத்தோட பிடியில இருந்து ஒருத்தன் 10 வருஷம் கழிச்சு எப்படி திரும்பி வர முடியும்? வாய்ப்பே இல்லைல்ல. இதுதான் நம்மள ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்துது. அதிர்ச்சியில் 6 நண்பர்கள். இந்த ஒரு மெசேஜ் அவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுதுன்னு பாருங்க. இந்த மெசேஜ் சாராவை மட்டும் சும்மா விடல, அவளோட 5 நண்பர்களுக்கும் இதே நேரத்துல போயிருக்கு. அவங்க எல்லாரும் இப்போ சாதாரண ஆட்கள் கிடையாது. பெரிய பெரிய பொசிஷன்ல ரொம்ப பிரஷரான வேலையில இருக்காங்க. டாக்டர் மீரா ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட்க்கு தையல் போட்டுட்டு இருக்கா. விக்ரம் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். எலினா அவளோட 5 வயசு பொண்ணு பக்கத்துல உட்காந்து ஒரு கார்ப்பரேட் கேஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. ரியான் ஐடி சர்வர் ரூம்ல, ஆரியன் ஸ்பேஸ் சென்டர் டெலஸ்கோப் பக்கத்துல, இப்படி வெவ்வேறு இடங்கள்ல உச்சக்கட்ட பிஸியில இருக்கிற 6 பேரையும் இந்த ஒரே ஒரு மெசேஜ் எப்படி சிலையாக்கியதுன்னு ஆத்தர் ரொம்ப பிரில்லியண்டா காட்டியிருக்காரு. எலியட் பள்ளத்தாக்கின் மர்மம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது நிஜமாவே சித்தார்த்த அடுப்புனதுதான் நானு? இது யாராவது ஹேக்கர் பண்ற பிராங்கா இருக்குமோன்னு யோசிக்கலாம். ஆனா சயின்டிஸ்டான ஆரியனும் விக்ரமும் லாஜிக்கா யோசிக்கிறாங்க. சிக்னல் எங்கிருந்து வருது? -20 டிகிரி குளிர்ல மனுஷங்களே வாழ முடியாத எலியாட் பள்ளத்தாக்குல இருந்து. நெட்வொர்க் என்னன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி சித்தார்த் காணாம போன அன்னைக்கே கட்டான ஒரு பழைய சேட்டலைட் லிங்க். சோ இது கண்டிப்பா ஹேக்கர் வேலை கிடையாது. இது அந்த டெட் ஜோன்ல இருந்து வர்ற உண்மையான மெசேஜ் தான் அப்படின்னு அவங்க சயின்டிஃபிக்கா கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடத்துல தான் சாரா $1 மில்லியன் கேள்வியை கேட்கிறா. அவன் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றானே, எதை? மனுஷங்களே வாழ முடியாத அந்த பனிமலையில இறந்து போன ஒருத்தன் அப்படி என்ன பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இதுக்கு யார்கிட்டயும் பதில் இல்லை. ஆனா நம்ம மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட தியரிஸ் ஓட ஆரம்பிக்குது இல்லையா? குற்ற உணர்ச்சியும் பயணமும். இப்போ ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ செட்டிலான லைஃப்ல பெரிய பதவியில இருக்கிற இந்த 6 பேரும் எதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த மரண பள்ளத்தாக்க நோக்கி போகணும்? வெறும் கியூரியாசிட்டி மட்டுமா? கிடையாது. அவங்கள உந்தி தள்ளுறது அந்த 10 வருஷ குற்ற உணர்வு. அன்னைக்கு சித்தார்த் காணாம போனப்போ அவனை தேடாம பயந்து போய் பின்வாங்கிட்டாங்களே, அந்த ஒரு இரவு இத்தனை வருஷமா அவங்கள தூங்க விடாம துரத்திட்டே இருக்கு. யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத அந்த குற்ற உணர்ச்சி தான் இப்போ இந்த ஆபத்தான பயணத்துக்கு உண்மையான காரணமா மாறுது. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. 6 பேருக்கு நடுவில் ஒரு கனமான அமைதியான குரூப் கால் நடக்குது. நாளைக்கு காலையில பழைய ஆப்ரேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல மீட் பண்ணலான்னு விக்ரம் டிசைட் பண்றான். எல்லாமே மின்னல் வேகத்துல நடக்குது. ஆஸ்திரேலியாவோட பல மூலைகள்ல இருந்து மேப்ல கூட சரியா இல்லாத அந்த எலியட் செக்டாரை நோக்கி அவங்களோட பயணம் ஆரம்பமாகுது. அவங்க செக்டார் 7 நோக்கி கிளம்பும்போது இந்த சாப்டர் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்துற கேள்வியோட முடியுது. இந்த மெசேஜ் ஒரு அழைப்பா, இல்ல அவங்கள அழிக்க வைக்கப்பட்ட மரண பொறியா? இந்த ஒரு கேள்வி அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை நம்ம கிட்ட சும்மா எகர வைக்குது இல்ல? கண்டிப்பா இந்த சாப்டர் அனாலிசிஸ் உங்களை ரொம்பவே எங்கேஜ் பண்ணிருக்கணும்னு நம்புறேன். அந்த பனிமலைக்குள்ள என்னதான் இருக்குன்னு அடுத்தடுத்த பிரேக் டவுன்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம்.